ஹாய் எவ்ரிவன். நிஃப்டி இன்னைக்கு நம்ம சொன்னபடியே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்லயே இருந்திருக்காங்க. காலையில ஓப்பன் ஆன மார்க்கெட் ஒரு 50 பாயிண்ட் கேப் அப்ல ஓப்பன் ஆன மார்க்கெட் ஒரு 10 o'clock வரைக்கும் அப்சைட்ஸ்ல இருந்து திரும்பவும் மார்க்கெட் வந்து கீழே முடிஞ்சிருக்கு. அதுவும் ஒரு பாசிட்டிவ்ல தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. 63 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்னைக்கும் சைட்வேஸ் பெருசா மூவ்மெண்ட் இல்லாம தான் மார்க்கெட் இருந்துச்சு. ஃபர்தரா மார்க்கெட் மண்டே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 23,850 வந்து பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் பண்ணணும். இன்னைக்கு பிரேக் அவுட் பண்ணியிருந்தாங்க, பட் சஸ்டெயின் ஆகல. மார்க்கெட் சஸ்டெயின் ஆகாம ஃபர்தரா டவுட் கொடுத்துருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 23,850 பிரேக் அவுட் பண்ணா ஒரு 24,000 வந்து ரீச் ஆகும். ஸோ அப்பயுமே இந்த இடம் வந்து நீங்க ஒரு ரிஸ்கி பையரா தான் இருக்கலாம். அதே போல 23,650 பிரேக் அவுட் பண்ணா ஒரு செல்லரா வந்து மாண்டே இருக்கலாம். பட் எதுக்கு மேல ஃபர்தரா ஸ்ட்ராங் பை அண்ட் செல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம் 1 டே டைம் ஃப்ரேம்ல கொடுக்குறேன். ஃபர்தரா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் எங்கேயாச்சும் பிரேக் அவுட் பண்ணணும். 24,200க்கு மேலே பிரேக் அவுட் பண்ணி 24,500க்கு மார்க்கெட் வர்றப்ப தான் ஒரு ஸ்ட்ராங் பை கிடைக்கும். ஸோ இன்னும் ஸ்ட்ராங்காக கிடைக்கணும்னா 24,800. ஏன் 24,800 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு மார்க்கெட் இந்த லைனை பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ இங்க பிரேக் அவுட் கொடுத்தாதான் ஹையர் ஐ வந்து கிடைக்கும். ஹையர் ஐ கொடுத்து சஸ்டெயின் ஆகும்போது தான் மார்க்கெட் வந்து ஃபர்தரா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். சப்போஸ் இது மார்க்கெட் கீழே போனா எந்த லெவலுக்கு மேலே கீழே வந்து நமக்கு மார்க்கெட் டவுன்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க போற மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் எங்கேயாவது சப்போர்ட் எடுத்துட்டு ஃபர்தரா கீழே மார்க்கெட் வரும்போது பாருங்க ஃபர்தரா கீழே வரும்போது இந்த லோவுக்கு கீழே மார்க்கெட் முடியும். ஸோ இந்த ரெட் லைனுக்கு கீழே அதான் 23,550 இந்த லைனுக்கு கீழே மார்க்கெட் வந்து டவுன் வரும்போது தான் நமக்கு ஸ்ட்ராங்கான செல் கிடைக்கும். மண்டே பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்க்கெட் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது, எந்த லைனா அப் சைட் போகுதா டவுன் சைட் போகுதான்றத பிரேக் அவுட் பண்ணி நமக்கு சஸ்டெயின் ஆனாதான் நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷனை வந்து நம்மளால பண்ண முடியும். ஸோ இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து மேலே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. பட் இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம டீப்பாக வாட்ச் பண்ணணும். அதுவும் 24,500 வரைக்கும் நீங்க ஒரு பையரா இருக்கணும்னா ஒரு ரிஸ்கி பையரா தான் இந்த ஏரியாவில் இருக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த ஏரியாவை டீப்பாக வாட்ச் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட என்ட்ரிஸை வந்து டார்கெட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் ஸோ என்ட்ரி எடுக்கும்போது எங்கே ஸ்டாப் லாஸ் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் டீப்பாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதில் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் லெவல்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ டெப்டாக எங்கே ஸ்டாப் லாஸ் எங்கே என்ட்ரி அந்த அளவுக்கு இன்டெப்த்து கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் ப்ரிவியூவில் வந்து அந்த அளவுக்கு டீட்டெயிலாக கொடுக்க முடியாது. நீங்கள் டீட்டெயில்டாக கற்றுக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி, ட்ரேடிங்கை, இன்ட்ராடே, ஸோ லாங் டேர்ம் ஸ்விங், எந்த ட்ரேடிங் அவ்வளோ நாள் கற்றுக்கணும். ஸோ எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.